அனைவருக்கும் வணக்கம். மேற்கு ஆசியாவில் ஏற்கனவே போர் பதற்றம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் மீது ஒரே நேரத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதே நேரத்தில் ஈரானும் பதிலடியாக இஸ்ரேல் மீது மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது 8 நாடுகள் மீது சரமாரியாக இடைவிடாமல் கடந்த 15 நாட்களாக தாக்கல் நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் துருக்கி மீதும் தாக்கல் நடத்தியுள்ளது ஈரான். இப்படி மேற்கு ஆசியா முழுவதும் ஒரு போர் பதற்றம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில்தான் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவரும் தன்னால் சும்மா இருக்க முடியவில்லை. இது கிழக்காசியா பகுதியில் உள்ள நாடு வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள். இவர் வெள்ளிக்கிழமையன்று சுமார் இரவுக்கு மேல் 2 மணி சுமார் அளவில் என்ன செய்திருக்கிறார் என்றால், திடீரென்று வடகொரியாவின் சுனாம் பகுதியிலிருந்து ஜப்பானை நோக்கி 10க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் குருசி மிசைல்களை ஏவியுள்ளார். அந்த மிசைல்கள் விண்ணில் பறந்து சரியாக துல்லியமாக ஜப்பானின் கடலான பொருளாதார மண்டலத்திற்கு சற்று வெளியே விழுந்துள்ளது. ஜப்பான் பிரதமர் டகாயிச்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை கூடி ஆலோசனை நடத்தியுள்ளது. நேரடியாக ட்ரம்பையை இவர் அலறவிட்டுள்ளார். காரணம் என்னவென்றால், வடகொரியா, தென்கொரியா இரண்டுமே எதிரி நாடுகள். தற்பொழுது தென்கொரிய கடலில் அமெரிக்கா என்ன செய்யுது என்றால், சுதந்திர கேடம் என்ற பெயரில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் போர் பேச்சை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வடகொரிய அதிபர் கிம் சொன்னது என்னவென்றால், எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தென்கொரியாவும் அமெரிக்காவும் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி தருவோம் என்று பேசியது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் யுத்தத்துக்கு தயாராகிறாரா? ட்ரம்பை மிரட்டுகிறாரா? ஜப்பானை மிரட்டுகிறாரா? தென்கொரியாவை மிரட்டுகிறாரா? இங்கேயும் போர் பதற்றம் உருவாகி போர் உருவாகுமா? கிழக்கு ஆசியா தற்பொழுது அமைதியாக இருக்கிறது. இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வடகொரியாவும் தென்கொரியாவும் எதிரி நாடுகள். தென்கொரியாவுக்கு ஆதரவு அமெரிக்காவும் ஜப்பானும், வடகொரியாவுக்கு ஆதரவு ரஷ்யாவும் சீனாவும். இந்த 3 நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவு. ஈரானின் போரையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் வடகொரிய அதிபர் இறங்கியுள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த தாக்குதலோ இந்த ஏவுகணை சோதனையோ தற்பொழுது அவசியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், செவ்வாய்க்கிழமை என்று வடகொரியாவின் பிரதமர் கிம் ஜோங் என்பவர் வாஷிங்டனில் ட்ரம்பை சந்தித்து பேசியுள்ளார். 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை வடகொரிய அதிபர் கிம் ஜப்பான் கடல் எல்லையை நோக்கி ஏவுகணையை வீசி சோதனை செய்கிறார். இது திட்டமிட்ட ரீதியில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறாரா? நானும் தயார் நிலையில் இருக்கிறேன் என்று எச்சரிக்கை விடுகிறாரா? ட்ரம்பை அலறவிடுகிறாரா என்பது போன்ற பல்வேறு யூகங்களுக்கு கிம் ஜாங் உன் ஏற்படுத்திவிட்டு அவருடைய தலைநகர் பியாங்ஜங்கில் அவருடைய மாளிகையில் நமட்டு சிரித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவராலும் சும்மா இருக்க முடியவில்லை என்பதே உண்மை. எப்படியோ இந்த ஏவுகணை அனைத்துமே வெடிவுரை ஏற்றி செல்லுமா, அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லுமா என்ற எந்த விவரங்களும் அவர் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே வடகொரியா ஒரு அணு ஆயுத சக்தி நாடு. இதனால் ஐநா சபை 2006 இவர்கள் மீது பொருளாதார தடை விதித்துள்ளது. அமெரிக்காவும் விதித்துள்ளது. இந்த நிலையில் அவர்கள் இப்படி செய்வதெல்லாம் எதற்காக என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் சீனா செல்கின்ற அதிபர் ட்ரம்ப் கிம்மையும் போகின்றவர்களை சந்திப்பதாக சொல்லியுள்ளார். எனவே நீங்கள் தாராளமாக பேச்சுக்கு வரலாம், பேச்சுக்கு வராவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு பதிலை தருவேன் என்ற எச்சரிக்கையாக இந்த ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. ஏற்கனவே மேற்காசிய போர் பதற்றத்தில் தீப்பற்றி எரியும் நிலையில் கிழக்காசியாவிலும் வடகொரிய அதிபர் ஜிம்மால் சும்மா இருக்க முடியாமல் அவரும் ஏவுகணையை சோதனை நடத்தி அவரும் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து ட்ரம்பையே
அலற வைத்துள்ளார் என்பதுதான் உண்மை.